ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யமுனிகண்ணன் விளாக்ஸ். இன்றைக்கி என்ன விளாக்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, டே இன் மை லைஃப் அப்படின்ட்டு கூட வச்சுக்கலாம். அம்மா அப்பா அவங்க வந்து ஊருக்கு போயிட்டாங்க. நான் இனிமேல் தான் கிளம்பி போகணும். சரி, பசிக்க ஆரம்பிச்சிருச்சா, சரி ரவை இருக்குது வீட்டில், சம்பா ரவை இருந்துச்சு, அதுலேயே அப்படியே ரவை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்காக வந்துட்டு எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் தான் இந்த வீடியோவை எடுக்கிறேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து சரி விளாக் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன். சரி, இன்றைக்கி என்னோடய டே வந்து எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். வாங்க போய் ரவா ரெடி பண்ணுவோம். நேற்று நைட்டேவும் அம்மா அப்பா தம்பி 3 பேர் ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க. நேற்று நைட்டு வந்துட்டு தோசை விட்டு சாப்பிட்டாச்சு. தோசை விட்டு சாப்பிட்டு இன்றைக்கி காலையில் வந்துட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது வீட்டில் சம்பா ரவை இருந்துச்சு. சம்பா ரவை விட்றா, நல்லா ரவையாக கிண்டி சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒத்தால் தான் இருந்தேன்னா அப்படியே இல்லை, உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு ஒரு கிண்டி சாப்பிட்டாச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஓகே, ஃபைனலாக ஊருக்கு வந்தாச்சு. ஊருக்கு வந்துட்டு பார்த்தா பிரியாணிலாம் செஞ்சுட்டாங்க. அதை வீடியோ எடுக்க முடியல. பிரியாணி செஞ்சு முடிச்சிட்டாங்க. இங்கிட்ட ஒரு இன்ஜினியர் பாத்திரம் விளக்கிட்டு இருக்காங்க. காட்ட வேணாம் சொல்லிட்டு இன்ஜினியர் அம்மா அப்போ இருந்து பாத்திரம் விளக்கிட்டு இருக்கு. இன்ஜினியர் அம்மா அரை மணி நேரம் பாத்திரம் விளக்கிட்டு இருக்கு. 2 பாத்திரத்தை அரை மணி நேரம் விளக்கிட்டு இருக்கு. கேட்டால் பிரியாணி நான் தான் பண்ணேன், குஸ்கா நான் தான் பண்ணிட்டு இருக்காங்க. பிரியாணி அம்மா உங்கள் ரிவ்யூ சொல்லுங்கள், பாத்திரம் வளர்க்குற ரிவ்யூ. வெல்கம். எப்பயும் மைக் பிடிச்சி பேசுகிற பழக்கம் அவங்களுக்கு. இன்னைக்கு பாத்திரத்தில் பேச போகிறாங்க. அது என்ன தெரிய மாட்டேங்குது. அது நீங்கள் குடிக்கிற குழம்பா? அது இல்லை, நீ வச்ச குழம்பு. நேற்று நைட்டு வச்ச குழம்பு. இது தூக்கி போய் போட்டாங்க, நல்லா இல்லைன்ட்டு. உங்களுக்கு தான் எடுத்து வச்சிருக்கோம். அங்கே 2 குட்டி அது படுத்து கிடக்கு. இது என்னைக்கு பிரியாணி ஆக போகுது தெரில. யார் இது? என்ன இது? ஆட்டுக்கறி குழம்பு. தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கிட்டு இருக்கோம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடுங்க. கறியை போடுங்க. அப்புறம் வதக்குங்க. கறி போட்டுட்டு இருக்காங்க. கறி விழுந்தெடுத்து முழு கறியா போடும். கத்தி இல்லையா? இந்த ஈரல்லாம் கல்லீரல் இந்த நிறையெல்லாம் அறுக்கல. இதோட 4வது ரவுண்டு. தான் 4வது ரவுண்டு. ஜெர்சி கறி வந்துருச்சா? இந்த செக் பண்ணி பார்த்துருவோம்ப்பா. கறி வந்துருச்சுன்னா உப்பு பத்தலப்பா, உப்பு போட்டுக்கலாம். கொழுப்பு என்ன செய்ய? கொழுப்பு வந்து இப்போ போட்டோம்னா குழம்புல ஃபுல்லாமே கொழுப்பு எண்ணெயாக மிதக்கும். அதனால நம்ம என்ன செய்யறோம்னா, கொழுப்பு கறி வெந்து குழம்பு மசாலெல்லாம் ஊற்றும்ல, அப்போ வந்து இந்த கொழுப்பு போட்டு கொதிக்க வச்சோம்னா சீக்கிரம் வெந்துடும். கடைசியாக ஒரு கொதி மட்டும். ஒரு கொதியில் அந்த இது வெந்துடும். ஈரல் வந்து சுட்டு சாப்பிட்றதுக்கு அதில் லேசாக இது நல்லா இதுன்னிட்டு தூள் உப்பு மிளகா பொடியும் போட்டு சுடு அப்படியே டேரெக்டாக அடுப்பில் வச்சு சுட்டு சாப்பிட்றது செம்மையாக இருக்கும். இது செவரொட்டி. நம்ம வீட்டில் உரிச்ச குட்டி வந்து குட்டியூண்டு குட்டி, அதனால சின்ன செவரொட்டியாக இருக்குது. பெரிய நல்ல புத்து நாடுகளுக்குலாம் பெரிய பெரிய செவரொட்டியாக இருக்கும். அது இல்லை, நுரையீரல் வந்து நம்ம இப்பயே போட்டு விட்ருவோம். இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும்ல கறி, அதுக்குள்ள வெந்துடும். கறி வேகட்டும்ட்டா, பார்ப்போம். பாய் சொல்லிட்டேன். ஆமாம், தம்பி அரைச்சாச்சா? வாவ், சூப்பராக அரைச்சாச்சு. போதும். இப்போ நம்ம தண்ணி போதும். இப்போ நம்ம கறி குழம்புக்கு கூட்டி வச்சிடலாமா? வெயிட் பண்ணுங்க. பண்ணிட்டு இருக்கீங்க. நான் இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம் குழம்புக்கு. ஆமாம், குழம்புக்கு நம்ம கடையில் அரைக்கிற மசாலா போட மாட்டோம்.
2 ஸ்பூன் சில்லி தூள். இதுக்கு 2 ஸ்பூன் மிளகு மல்லியா. இதில் ஜீரகத்தூள் வந்து 2 ஸ்பூன். 2 ஸ்பூன் எல்லாமே 2 ஸ்பூன். 2 ஸ்பூன் போட்டோமா? இது போட்டது போக ஸ்பூன் போட்ட சொன்னீங்க, ஸ்பூனை காணாம மல்லிப்பொடியாக இருக்குது எல்லாமே. அதாவது காமெடி பண்ணலாம், இந்த மாதிரி சாகிற மாதிரிலாம் காமெடி பண்ணக்கூடாது. இப்போ சில்லி பத்தாது, நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்படி தண்ணி ஊற்றி கலக்கப்படுறதா? ஆமாம், நீங்கள் அப்படியே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படி மிக்ஸ் பண்ணி நம்ம போடுறதான். நம்ம தேங்காய் அரைச்ச தண்ணி இருக்குல்ல, அதவே ஊற்றி நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணுறோம். ஏன்னா அதுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும். அந்த தேங்காய் அரைச்சது அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்படி தேங்காய் தண்ணியை வச்சுருப்பேன், குடிச்சிட்டா குடிக்காம. ஒன்றும் பிரச்சனை இல்லை, தேங்காய் தண்ணியை குடிக்கிறது நல்லா தானே, உடம்பு சூடுலாம் குறைஞ்சிடும். அவ்வளோதே, நம்மளோட மசால் பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. பார்த்துக்கோங்க, இதுதான் மசாலா. வேறு எதுவும் இந்த கட்டன்ற மசாலா எதுவும் போட மாட்டோம். அவ்வளோதான், சிம்பிளாக முடிச்சுக்கணும். வெந்துருச்சா? கறி சூப்பராக வெந்துருச்சு, கொதிச்சு வருது இப்போ தான். ஆமாம், இப்போ நம்ம இந்த மசாலா போட்டுப்போம், சேர்த்துக்குவோம். தேங்காய் பால் ஊற்றிடலாமா? தேங்காய் போட்டாச்சு. தேங்காய் போடல, தேங்காவை அரைச்சி போட்டாச்சு. தேங்காவோட என்னென்ன சேர்த்துருக்கோம்னா, தேங்காய், வெங்காயம், சின்ன வெங்காயத்துக்கு வந்து டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். அது குழம்புலாம் மோஸ்ட்லி சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்க, என்ன இதுனாலுமே. பெரிய வெங்காயம் பெருசாக யூஸ் பண்ண தேவையில்லை. இதை நல்லா கிளறி விட்டுட்டு நமக்கு தேவையான தண்ணி ஊற்றிடுவோம். தண்ணி ரொம்ப வேண்டாம், நம்ம வந்து கோயிலில் நிறைய அன்னதானம் போடுறாங்க, அதனால இதுலேயே போதும். கோயிலில் நிறைய அன்னதானம் போடுறாங்க இன்னைக்கு. எங்கள் ஊர் வந்து கொஞ்சம் பெரிய ஊர் தான், அதாவது ஒரே ஜென்ரல் இருக்க ஊர். குழம்பு கொதிச்சிருச்சா? சூப்பராக கொதிச்சிருச்சியா? இப்போ வந்து நம்ம இந்த கொழுப்பு இப்போ போட்டோம்னா தான் குழம்புல ரொம்ப கரையாமல் நல்லா இருக்கும், மிதக்கும். குழம்புல எது நிட்டாலும் கொதிச்சிட்டாலும் அது நமக்கு நல்லா இருக்காது. சாப்பிடும் போதெல்லாம் ஒவ்வொரு நேரம் மேலே ஒரு மாதிரி மாதிரி எண்ணெயாக இருக்கும். ஆமாம், இப்போ நம்ம தாராளமாக 5 நிமிஷம் ஒரு கொதி கொதிச்சோடனே குழம்பு மூடி வச்சிடலாம். சரி, குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, நல்லாவே கொதிச்சிருச்சு, சூப்பராக கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த லாஸ்ட்டாக போட்டோம்னா அந்த கொழுப்பு எப்படி நல்லா கட்டியாக இருக்கு. இப்படி கட்டியாக இருந்தால் தான் கொழுப்பு எடுத்து சாப்பிட்றது நல்லாயிருக்கும். குழம்புமே ரெண்டாவது மேலே ஒரு ரேர் மாதிரி அந்த கொழுப்பு வந்து இதாகாது. குழம்பு ரெடி. சாப்பிடலாமா? வாங்க சாப்பிடுவோம். வாங்க எல்லாரும் சாப்பிட வாங்க. மட்டன் பிரியாணி ப்ளஸ் தயிர் பச்சடி, அப்புறம் மட்டன் குழம்பு. இன்றைக்கி ஒரு பிட்டிக்கலாம். மட்டன் நல்லா பூ மாதிரி வந்திருக்கு. நசுக்கி பார்த்தா அப்படியே பிசுங்கி வருது. நல்லா இருக்கு. மதியானத்துல ஐஸ்கிரீம், பகல்ல பூரா மட்டன். அத்தைக்கு ஜூம் பாப்பா, அத்தை ஐஸ் வண்டி வருது. சித்தி ஃபோன் இங்கே தான் கிடக்கும், கொண்டு போயிட்டாங்களா?
ஜிபே கேட்டு என்ன ஜிபே இருக்கா? ஐஸ்கிரீம் வாங்கி தர போறாங்க. ஏய் ஐஸ் நல்லா இருக்கு. இந்த அரிசி என்னமோ ஒரு ஐஸ்ல ஜவர்சி ஜவர்சி அரிசி. இன்னும் தெரியல, அடிக்கவே இல்லைடா அதுக்குன்னே வா. ஈவினிங் டைமில் வந்துட்டு நல்லா ஓசியில் வந்துட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டோம். அந்த ஐஸ் வந்துட்டு இந்த ஐஸ் ஜவ்வரிசி ஐஸ். ரொம்ப நாள் கழிச்சு ஜவ்வரிசி ஐஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறம் நைட்டு வந்துட்டு எங்கள் சித்தி வீட்டில் வந்துட்டு சிக்கன் பிரியாணி, மட்டன் கிரேவி இதெல்லாம் வச்சுருந்தாங்க. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் மட்டன் சிக்கன் இதெல்லாம் சாப்பிட்டு வயிறுலாம் தொம்முன்னு இருந்துச்சுங்க. ஓகே, இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். காலையிலேருந்து இன்ன வரைக்கும் கறியாக சாப்பிட்டு ஜீரணமாகிறதுக்காக ஒரு சோனா வாங்கியாச்சு. சோனா வாங்கிட்டு நானும் என் தங்கச்சியும் தான் போனோம். வாங்கிட்டு குடிச்சிட்டு தூங்குவோம். அடுத்து ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாட்டா பை பை ஃப்ரம் யமுனை கண்ணன். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. பாய்.